السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இருலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகுவதாக. மேலும் அவனது சாந்தியும் சலாமும் இருலகத்தின் தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னவரின் வாழ்க்கை வலுவாது வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள் மற்றும் குறிப்பாக இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நன்றாமல் கொண்டு நிலவற்றுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையால் நாம் இதற்கு முன்பாக முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி பேசினோம். இன்றைய நாளில் சஃபருடைய மாசத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி கூறுகிறார்கள். சஃபருடைய மாசம் என்று சொன்னாலே கெட்ட மாதம், பீடியமான மாதம் என்பதாக சொல்கிறார்கள். சஃபருடைய மாசத்தில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் செய்ய வேண்டாம் என்பதாக ஜாகிலியா மக்கள் அனைவரும் ஒதுக்கி வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், சஃபருடைய மாசத்தில் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள், அந்த திருமணம் முசீபத்திற்கான திருமணமாக மாறிவிடுகிறது என்பதாக ஜாகிலியாக்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல், வீடு குடிபோகிறீர்களா, புதிதாக வீடு கட்டுகிறீர்களா, அதை சஃபருடைய மாசத்தில் செய்யாதீர்கள் என்பதாக கூறுகிறார்கள். அத்துடன் முடிக்காமல், ஒரு வியாபாரம் செய்தால் கூட நீங்கள் ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தை நீங்கள் மற்ற மாதத்தில் தொடங்கி கொள்ளுங்கள், இந்த சஃபருடைய மாசத்தில் துவங்காதீர்கள் என்பதாக ஜாகிலியாக்கள் கூறுகிறார்கள். அனைத்து நபர்களும் சஃபருடைய மாசத்தை முசீபத்தான மாதம் என்று சொல்லுகிறார்கள் கேட்டால் இல்லை. ஜாகிலியா மக்கள் மட்டும், அந்த மக்கள்கள் மட்டும்தான் சஃபருடைய மாசத்தை முசீபத்திற்கான மாசமாக என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், சஃபர் முலாஃபிர், சஃபருடைய மாசம் என்பது வெற்றியிற்கான மாதமாக, எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பம் செய்தாலும் அந்த விஷயத்தில் நாம் வென்று விடுவோம் என்பதாக சஃபர் முலாஃபிர், சஃபருடைய மாசம் என்பது வெற்றியிற்கான மாதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் ஜாகிலியாக்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் முதலில் சொன்னார்களே திருமணம் செய்யாது என்பதாக, அந்த திருமணம் முசீபத்தான திருமணமாக என்பதாக சொன்னார்களே, அந்த விஷயத்தை முறியடிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உயிரிற்கு உயிராக நேசித்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த மாதம் இந்த சஃபருடைய மாசம். சஃபருடைய ஆரம்பத்திலே, இந்த சஃபருடைய ஆரம்பத்திலே தான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அத்துடன் அவர்கள் முடித்துக் கொள்ளல. தன் ஈர கொலை என்று சொல்லக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டி கொடுத்த மாதம், திருமணம் செய்து கொடுத்த மாதம் சஃபருடைய மாசமாக இருக்கின்றது. இந்த சஃபருடைய மாசத்திலே இருவரும் திருமணம் செய்தார்களே, அந்த திருமணத்தில் ஏதேனும் கெட்ட விஷயங்களோ கெட்ட முசீபத்துகளோ இருந்தன கேட்டோம் என்று சொன்னால் கிடையாது. அந்த மாதத்தில் திருமணம் செய்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மாதத்தில் திருமணம் செய்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 நபர்களும் சாலிகான குழந்தைகளாக வளர்ந்தார்கள். முசீபத்திற்கான மாதத்தில் பிறந்தார் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைய மாதத்தில் பிறந்தார்கள், அன்றைய மாதத்தில் திருமணம் செய்தார்கள், அவர்கள் ஒரு சாலிகான குழந்தையாக இருந்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி கூறுகிறார்கள், லா அதுவா வலா தீனத வலா ஹாமத வலா சஃபர். லா அதுவா,
தொற்றுநோய் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. வலா தீனத, பறவையை கொண்டு ஜோசியம் செய்வது இஸ்லாத்தில் ஆகாது. வலா ஹாமத, ஆதியின் அந்த கூக்குரல், அந்த சப்தத்தை கொண்டு நாம் ஜோசியம் பார்ப்பது இஸ்லாத்தில் கூடாது என்பதாக கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், வலா சஃபர், சஃபருடைய மாசம் என்பது பீடித்திற்கான மாதமாக இல்லை, அது ஒரு கெட்ட மாசம் அல்ல என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ புகாரி ஷரீஃப்ல 5707வது ஹதீஸா சஹீஹான ஹதீஸ் என்பதாக ஆதாரப்படுகிறது. அதே போன்று பல்வேறு சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதம் இந்த சஃபருடைய மாசமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொன்னால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி மாபெரும் மேதைகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதம் சஃபருடைய மாசமாக இருக்கின்றது. இந்த சஃபருடைய மாசத்தில் முசீபத்தாக இருக்கக்கூடிய மாசம் என்று சொன்னார்களே, ஆனால் அல்லாஹ் அதற்கு மாறாக காபீர்களை எல்லாம் கிறிஸ்துவர்களை எல்லாம் இஸ்லாமியர்களாக மாற்றிய மாதம் சஃபருடைய மாதமாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு விஷயங்கள் சஃபருடைய மாசத்தில் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. இவைகள் அனைத்திற்கும் சிறந்ததை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய சொன்னானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த மாதம் கூட சஃபருடைய மாதமாக இருக்கின்றது. சஃபருடைய மாதம், சஃபர் என்று பெயர் வந்ததுன்னு சொன்னால் ஹிஜ்ரத், அது ஒரு சஃபராக இருந்ததின் காரணமாக சஃபர் என்று சொன்னார்கள். சஃபருடைய மாசத்தில் தான் சஃபர் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் நடந்த மாதத்தில் தான் அதற்கு சஃபர் என்று பெயர் வந்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள் சஃபரை பற்றி கூறுகிறார்கள். ஆனால் ஜாகிலியாக்கள் இன்னும் கூறக்கூடிய விஷயம், சஃபருடைய மாசம் என்பது முசீபத்திற்கான மாதமாக, பீடியத்திற்கான மாதமாக என்பதாக அவர்கள் இவ்வளவு ஆதாரம் இருந்தும் கூட அவர்கள் இதை மட்டும் நம்பிக்கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்து பாதுகாத்து சஃபருடைய மாசத்திலே நம் வீட்டில் எந்த ஒரு நற்கர்மங்கள் செய்ய வேண்டிய காரியமாக இருந்தாலும் அதை சஃபருடைய மாசத்தில் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.